இப்போ நான் அந்த சர்க்கரை பொங்கல் செய்கிறேன். நான் இதில் வந்து ஒரு 1/4 கிலோ அரிசி, பச்சை அரிசி நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் தேங்காய் திருவல், இது வந்து மண்டை வெலை சர்க்கரை, இது வந்து ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வைக்கலாம் குக்கரில் போட்டு. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்றிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை பொங்கலுக்கு ஒரு 2 டம்ளர், பெரிய டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கழுவி வச்சுருக்க இந்த அரிசியை, பச்சை அரிசியை நம்ம அதில் போட்டுடலாம். நான் இப்போ 1/2 லிட்டர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த செம்புக்கு ஒரு 1/2 லிட்டர் தான் தண்ணி, இந்த அளவு தான், இது தான் போட்டிருக்கேன் நான். இப்போ அதில் இப்போ இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் இனிப்பு தெரியறதுக்கு வேண்டி கொஞ்சோண்டு உப்பு, அதுதான் சுவையாக இருக்கும். இப்போ இந்த அரிசியும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியும் நம்ம போட்டாச்சு. கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 5 விசில் வரட்டும். நல்லா அது குழைய வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த மண்டை வெலை சர்க்கரை இல்லை, இந்த சர்க்கரையை வந்து மண்டை வெலைன்னு தானே சொல்கிறாங்க, அந்த மண்டை வெள்ளத்தை நம்ம உடச்சி அதுக்கப்புறமா அதில் போட்டுடலாம். நான் இப்போ மூடி வைக்கிறேன். இப்போ இந்த அரிசி 5 விசில் வந்துச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆவி போனதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து நல்லா கலவி விட்டுட்டு இந்த வெல்லம் உடச்சி வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை நம்ம அதில் சேர்க்கணும். இப்போ அந்த பச்சை அரிசி வெந்துச்சான்னு நம்ம பார்க்கலாம். அந்த பாருங்கள், நல்லா குழஞ்சிருக்குது. இந்த மாதிரி குழஞ்சிருக்கும்போது தான் நம்ம வந்து இந்த வெல்லத்தை சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பொங்கல் வந்து. இப்போ நான் அடுப்பு பற்றிக்கிறேன். இப்போ நான் அதை இடித்து வச்சுருக்க இந்த வெல்லத்தை நான் அதில் சேர்க்குறேன். ஒரு பவுல் வெல்லம் போடுறேன். இப்போ அந்த வெல்லத்தை சேர்த்துட்டேன். வெல்லத்தை சேர்த்த உடனே இப்போ நமக்கு அது கொஞ்சம் தண்ணி விடுது பாருங்கள். இந்த வெல்லம் கரையும். கரைஞ்சதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் தண்ணி தான் வச்சேன். 1/4 கிலோ அரிசிக்கு இந்த ஒரு செம்பு தான். இந்த ஒரு செம்பு வந்து 1/2 லிட்டர் தண்ணி தான். இந்த வெல்லத்தை நல்லா நம்ம கரைச்சி விட்டுறணும். இப்போ பாருங்கள், இந்த வெல்லம் நல்லா இலகிச்சு, நல்லா கரைஞ்சிச்சு. நம்ம நல்லா கரண்டி விட்டு நம்ம கலக்கி விட்றணும் நல்லா. அப்போ தான் அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா கரையணும். ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் நம்ம தாளிக்கலாம். இப்போ நான் தேங்காய் சேர்க்குறேன். இங்கே பாருங்கள், ஒரு 3 டீஸ்பூன் மேலேயே இருக்கும் தேங்காய் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். சில பேர் தேங்காய் போட மாட்டாங்க. தேங்காய் போட்டால் அன்றைக்கி அது ஒரு மாதிரி ஊசி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, நான் எப்போவுமே தேங்காய் தான் போடுவேன், நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த முந்திரி போட்டு நெய் போட்டு நம்ம தாளித்து விட்டுலாம். கட் பண்ணிக்கிறேன். இந்த இதில் நான் ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கேன். இந்த முந்திரியை நம்ம வந்து 2ஆக நம்ம கட் பண்ணி நம்ம நெய்யில் போட்டு தாளிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி நம்ம 2ஆக கட் பண்ணணும். பாருங்கள், இப்போ 2 ஏலக்காவை நான் வந்து நசுக்கி வச்சுருக்கிறேன். ஏலக்காய் பொடி போட மாட்டேன் நான் எப்போவுமே, அது ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு நான் ஏலக்காய் தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிறது. இந்த 10 முந்திரியை நான் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2ஐயும் நம்ம இதில் ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ தாளிக்கலாம். இப்போ இந்த பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த வெல்லமெல்லாம் இப்போ நல்லா கரைஞ்சிச்சு, நல்ல கலராகவும் ஆயிடுச்சு. நல்லா கரைஞ்சால் தான் நமக்கு வந்து அந்த வெல்லம் இலகுனா தான் நமக்கு நல்ல இனிப்பு தெரியும். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ இந்த குட்டி கடாயை காஞ்சிச்சு. இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் நான் நெய் போடுறேன். நம்ம அந்த முந்திரியும் இந்த ஏலக்காயும் அதில் சேர்க்கலாம். இப்போ நெய் சூடாகிடுச்சு பாருங்கள், அதெல்லாம் அடுப்பில் போட்டுறேன். முந்திரியும் இந்த ஏலக்காயும் நல்லா முருகுது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். போதும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். பாதி சூட்லேயே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அன்றைக்கி, அந்த சூட்லேயே அதை வெந்துடும் அந்த முந்திரி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் அது பாதி பொரிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம ஸ்டவ்வை. இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இந்த இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த சுவையான சர்க்கரை பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், இப்போ கலரும் போதே அந்த வாசனை ரொம்ப ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி என் பிள்ளைங்க கேட்டாங்கன்னா நான் இப்படி டக்குன்னு ஒரு 1/4 கிலோ அரிசி போட்டு நமக்கு தேவையான கொஞ்சம் வெல்லத்தை போட்டு நான் இப்படி செஞ்சுருவேன். அந்த பாருங்கள், இது இப்போ சூப்பரான அழகான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி 1/4 கிலோ அரிசி தாங்க போட்டேன் நான். 300 கிராம் தாங்க வெல்லம் சேர்த்தேன். கொஞ்சம் முந்திரி தான்.
அப்புறம் நெய் தான் தேவை, தேங்காய் பூ கொஞ்சம் போட்டிருக்கேன், இவ்வளோ தான். இதே நல்லா சூப்பராக சுவையாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நம்ம எப்படியாவது ஒரு நாளைக்கு நம்ம ஈவினிங் டைமில் இந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவா தான் செய்வாங்க. நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும். என் பிள்ளைங்க கேட்பாங்க, எப்போவாது ஒரு நாள் கேட்டாங்கன்னா நான் விருப்பமாக அந்த மாதிரி தான் டக்குன்னு செஞ்சுருவேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.